வேலை வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து 3 ஹோரைகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். 3 ஹோரைகள் இந்த வேலை வாய்ப்புக்கு சாதகமாக இருக்கும். ஒன்று சூரிய ஹோரை, அடுத்தது செவ்வாய் ஹோரை, அடுத்தது குரு ஹோரை. இந்த 3 ஹோரைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7:30, அடுத்தது செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7:30, வியாழக்கிழமை காலையில். இந்த 3 ஹோரைகளும் 3 தினங்களும், அதாவது சிவபெருமான் வழிபாடு, அடுத்தது முருகப்பெருமான் வழிபாடு, அடுத்தது குரு வழிபாடு. நான் வந்து வெளியூர் வெளிநாட்டில் இருக்கேன்னா வீட்டிலே வச்சு இந்த வழிபாடு பண்ணலாம். 2 நெய் தீபம் ஏற்றி அன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு வச்சுன்னா, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை விளக்கேற்றும் போது சூரிய பகவானையும் சிவபெருமானையும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை இந்த விளக்கேற்றும் போது முருகப்பெருமானையும் வேண்டிக்கணும். அதே மாதிரி வியாழக்கிழமை ஏற்றும் பொழுது குரு பகவானை வேண்டிக்கணும். கரெக்டாக இன்னொருத்தர் மூலமாக ரெஃபரன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பு ஸ்ட்ராங்காக அமையும். இருக்கிற வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் போகக்கூடியதாக இருக்கும். புதிய வேலைகள் கிடைக்கும். இருக்கிற வேலையில் ஒரு மாற்றங்கள் நிகழும். இந்த விளக்கேற்றி வழிபாடு பண்ணி பாருங்க. இது தினங்கள் வேண்டாம், காரிய வெற்றியாகிற வரைக்கும் இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணலாம். கோயிலுக்கு போக முடியாத வீட்டிலே விளக்கேற்றிட்டு கூட சுவாமியை வேண்டிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமான் சூரிய பகவானையும், செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானையும் செவ்வாயும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே மாதிரி வியாழக்கிழமை குரு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது நினச்ச காரியம் உங்களுக்கு வெற்றியாகும். ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும்.